ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நான் ஒரு ப்ரொக்கோலி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி இதில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வச்சுக்கலாம். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சீரகமும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வைக்கிறப்பையும் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்க்கு நம்ம வேறு எந்த மிளகாய்த்தூள் அப்படி எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய்த்தூள், அது மட்டும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. என்ன கொஞ்சம் நம்ம சிம் டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ இந்த மசாலாவோட இந்த இதுவும் நல்லா குக் ஆகி நம்மளுக்கு இப்போ போட்டிருக்கிறதுல குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிரும் இந்த ப்ரொக்கோலி வதங்குறப்போ. ஸோ அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்படி செஞ்சுட்டு ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி கொடுத்துக்காங்க, ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பொரியல் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.